ஒரு பிஸ்கெட் தொழிற்சாலையில் போய் ஒரு லாரி பிஸ்கெட் ஒன்றோடு வாங்க முடியாது. ஏஜென்சி மூலமாக தான் நீ வந்து லாரியில் ஏற்றிக்க முடியும். அப்படி அருளை பெறுவதற்கு ஒரு ஏஜென்சி வேணும். அதில் அற்புதமான ஒரு ஏஜென்சி தீபம் அறக்கட்டளை இங்கே செயல்படுகிறது என்பதை நான் இங்கே கூறி நான் பெருமைப்படுகிறேன். பெரியவர்களே, தீபம் பொருளை அருளாக மாட்டும் அருள் சென்டர். அருள் சென்டருங்க இது, சும்மா இல்லைங்க. பொருளை அருளாக நீ ரோட்டில் விசிறி கொட்டிட்டாக்க அருளாக மாறிடுமா? அந்த சென்டரில் போய் அது செய்தால் தான் அருளாக மாறும். அப்போ தான் கணக்கே வரும். இப்போ அருள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் சென்டரில் போய் எக்ஸாம் எழுதினா தான் அந்த பேப்பர் அவங்க கைக்கு போகும், திருத்துவாங்க. நீ வீட்டிலேருந்தே எக்ஸாமுக்கு பதில் எழுதிட்டு நீ போஸ்ட் பாக்ஸ் பெட்டியில் போட்டால் அது வச்சிருக்கிட்டு போகுமா? அது போகாது. அதனால் இது ஒரு அருள் சென்டர். தீபம் வழி தெரியாதவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். வழியே தெரியல, இவ்வளோ நாள் ஆடாத ஆட்டம் ஆடிட்டோம், சரி எனக்கு கண்ணே தெரியலன்னா கூட அவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுத்து கரம் கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு அருள் செயலை, கருணை செயலை அந்த தீபம் அறக்கட்டளை செய்கிறது. பெரியவர்களே, தீபம் அருளை பெற வழி தெரியாதவர்களுக்கு அருள் கைடர். ரொம்ப உயர்ந்த வார்த்தை இது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மின்பெண் அமெரிக்காவுக்கு போகல, ஆனால் ராத்திரி 1:30 மணிக்கு கொண்டு போய் ஃப்ளைட்டில் கொண்டு அமெரிக்காவில் இறக்கிட்டான். எனக்கு கிழக்க தெரியுமா மேற்கு தெரியுமா அட்ரஸ் வச்சுங்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த கைடர்னா வழிகாட்டி, அந்த வழிகாட்டியை கூப்பிட்டு அந்த புண்ணியவங்கிட்ட சொல்லி அவன் எப்படி சுற்று பாதையில் போகிறானோ அவன் குறுக்கு பாதையில் போகிறான் எனக்கு தெரியும். அவனை நம்பி அவன் பின்னால் போகிறேன்.